Hi guys, welcome to Besant Technologies Velacheri Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது சிஸ்டர் வர்ஷா. அவங்க டிசிஎஸ்ல 3.5 எல்பிஏக்கு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ப்ளேஸ் ஆயிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட அவங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்கலாம். இப்போ நீங்கள் டிசிஎஸ்ல ஜாப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் வர்ஷா. ஃபர்ஸ்ட் உங்கள் ப்ரொஃபைல் பற்றி சொல்லுங்கள். எந்த காலேஜில் படிச்சீங்க, என்ன டிகிரி முடிச்சீங்க? I am computer science engineering graduate from Mr. Namaji Munot Jain Engineering College. துறைப்பாக்கம். ஷார்ட் டேர்மில் என்ன சொல்லுவாங்க? M&M Jain துறைப்பாக்கம். M&M ஜெயினில் முடிச்சிங்க. ஃபைன். எந்த இயர் பாஸ்ட் அவுட்? 2024 பாஸ்ட் அவுட். ஸோ இது எத்தனாவது இன்டர்வியூ வர்ஷா உங்களுக்கு இப்போ நீங்கள் ஆஃபர் வாங்கினது? ஆன் கேம்பஸில் ஒரு 6-7 அட்டன் பண்ணியிருப்பேன். ஆன் கேம்பஸில் 6-7 அட்டன் பண்ணியிருக்கேன். ஓகே. இதில் தான் கம்ப்ளீட்டாக ஃபைன். ஸோ இந்த இப்போ டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை ரவுண்டு உங்களுக்கு இன்டர்வியூ இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து கோடிங் அண்ட் ஆப்டிடியூட் ரெண்டுமே இருந்துச்சு. ஆப்டிடியூட்ல வந்து ஜென்ரல் குவான்டிடேட்டிவ் அப்புறம் லாஜிக்கல் வெர்பல் அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோடிங் கொஸ்டின்ஸ் ஈஸி அண்ட் மீடியம் ரெண்டுமே இருந்துச்சு. அதில் அரே பேஸ் பண்ணி தான் கேட்டிருந்தாங்க. கேம்ஸ் வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. எனி லாங்குவேஜ் எது நமக்கு தெரியுமோ அந்த லாங்குவேஜ் அவங்க கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஜாவானா ஜாவா வச்சு பண்ணுங்க, பைத்தானா பைத்தான் வச்சு பண்ணுங்க, .NET வாட் எவர் உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ குவான்டிட்டி ஆப்டிடியூடில் உங்களுக்கு லாஜிக் ரீசனிங் வேற என்னென்ன வெர்பல் எபிலிட்டி அந்த மாதிரிலாம் ஸ்பாட்டிங் தி எரர்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ எவ்வளோ நேரம் போச்சு அந்த இன்டர்வியூ? சார் 1.5 hours. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் ரவுண்டே உங்களுக்கு 1.5 hours போச்சு. ஃபைன். செகண்ட் ரவுண்ட் வந்து பேனல் இன்டர்வியூல கூப்பிட்டிருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க? 3 மெம்பர்ஸ் இருந்தாங்க. மேனேஜர் அப்புறம் டெக்னிக்கல் 3 பேர் இருந்துச்சு. டெக்னிக்கல், ஜெனரல் அண்ட் மேனேஜர் 3 பேருமே இருந்தாங்க. ஓகே. என்னென்ன क्वेश्चंस ஒவ்வொருத்தவங்க கேட்டாங்க. இன்ட்ரோடக்ஷன் சொல்லி முடிச்சோனே ஜஸ்ட் கம்ப்ளீட் ஸ்கிரீனிங் எந்த லாங்குவேஜ் நல்லா தெரியும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் பைத்தன் அண்ட் ஜாவான்னு சொன்னேன். அப்புறம் அவங்க பைத்தான்ல பேசிக்ஸ் கேட்டாங்க. 3 ப்ரோக்ராம் கேட்டாங்க. ஃபிபோனாச்சி சீரிஸ், அப்புறம் ரிவர்சிங் a string, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் இன் ஸ்ட்ரிங் அப்படி கேட்டிருந்தாங்க. இந்த 3 क्वेश्चंस இங்க நம்ம இந்த ஆல்ரெடி பிளேஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட மேஜரா ரிப்பீட் ஆன क्वेश्चंस தான் அந்த ஸ்வாப் நம்பர்ஸ், ரிவர்ஸ் எஸ்டிங், அதுக்கப்புறம் இந்த டூப்ளிகேட் எத்தனை கவுண்ட் இருந்துச்சு, ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இதுதானே கேட்குறாங்க உங்களுக்கு. ஓகே. அடுத்து அதுக்கப்புறம் லாம்டா ஃபங்க்ஷன், ஸ்வாப் கேஸ்லாம் தெரியுமா, அந்த மாதிரி பேசிக்ஸ் ஆஃப் பைத்தன் தான் கேட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் அது முடிஞ்சோடனே ஜென்ரலா கேட்டாங்க. ரீலொகேஷன்லாம் உங்களுக்கு ஓகேவா, அப்புறம் ஷிப்ஸ்ல ஒர்க் பண்ணலாம் ஓகேவா, அப்புறம் ஸ்ட்ரெங்த் வீக்னஸ்லாம் என்ன அப்படிலாம் கேட்டாங்க. ஓகே. நீங்க என்ன சொன்னீங்க? ஸ்ட்ரெங்த் என்ன சொன்னீங்க, வீக்னஸ் என்ன சொன்னீங்க? நான் நர்வஸ்னஸ் ஆக்சுவலி சொன்னேன். வீக்னஸ்ல பட் இப்போ அதை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கதா சொன்னேன். ஓகே. ஸ்ட்ரெங்த்ல வந்து ஐ அம் கான்ஃபிடென்ட் அப்படின்னு சொன்னேன் சார். கான்ஃபிடென்ட். ஃபைன். ஸோ வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது இன்டர்வியூவில் இருந்துச்சுங்களா? புதுசாக இந்த 7 இன்டர்வியூ அட்டன் பண்ணதில் இங்கே புதுசாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இந்த பேனலில் நான் பார்த்த இன்டர்வியூவில் இதுதான் சார். 3 பேர் இண்டிவிஜுவல் பேனல் தான் நான் ஃபேஸ் பண்ணேன். பட் இதில் 3 மெம்பர்ஸ் கன்சிடர் பண்ணி. ஃபைன். ஸோ உங்களை மாதிரி இப்போ ஜாப் தேடிட்டு இருக்காங்கல்ல, ஸோ அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ஐடியா டிப்ஸ்னால் என்ன? ஒரு ஜாப் வாங்குறதுக்கு அவங்க எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணும்? எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறதை விட்டு ஏதாவது ஒன்று படித்தாலும் கிளியராக படிங்க. ஓகே. ஃபைன். ஸோ ஜாவாவோ பைத்தானோ வாட் எவர் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஓகே. உங்களுக்கு டேட்டா பேஸில் இருந்தனா கொஸ்டின்ஸ் இல்லை, ஜஸ்ட் ஜாவா ப்ரோக்ராமிங் கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்க மோஸ்ட்லி கேட்பாங்க. பட் ஐ டோன்ட் நோ எதுக்கு உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஜாவா வாட் எவர் நீங்கள் ஆப்ஷன் போயிட்டாலே டிபியிலேருந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் நீங்கள் கேட்டப்போ மற்றவங்களுக்குலாம் கேட்டது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் ஸ்ட்ரகிள்னாலும் தாராளமாக வாங்க. ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ.